47வது ஸ்லோகம். இந்திரியாணாம் அதிஷ்டாத்ரி பூதானாம் அகிலேஷு யா பூதேஷு சததம் தஸ்யை வியாப்யை தேவ்யை நமோ நமः. இந்திரியாணாமதிஷ்டாத்ரே பூதானாமகிலேஷு யா பூதேஷு சததம் தஸ்யை வியாப்யை தேவ்யை நமோ நமः. எல்லா பஞ்சபூதங்களுக்கும் எல்லா இந்திரியங்களுக்கும் மூலாதாரமாய் இருக்கிற அந்த தேவிக்கு நமஸ்காரம். யா எந்த ஒரு தேவியோடு சக்தி அகிலேஷு பூதேஷு எல்லா பிராணிகளிலும் இந்திரியானாம் கர்மேந்திரியங்களுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும் மனசுக்கும் பூதானாம் பஞ்சபூதங்களுக்கும் அதிஷ்டாத்ரி பிரவிற்த்தி நிவൃத்தி காரணமாயிட்டு இருக்கோ. வியாப்தியை இப்படி எல்லாத்துக்கும் பிரவிற்த்தி நிவൃத்தி காரணமாயிட்டு வியாபிச்சுண்டு இருக்கோ. தஸ்யை தேவியை அந்த தேவிக்காயிட்டு சததம் நமோ நம எப்பவும் அநேக அநேக நமஸ்காரங்கள். பரபிரம்ம பட்டமகிஷியோடு சக்தி சகல பிராணிகளிலேயும் கர்மேந்திரியங்களுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும் மனசுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரவிற்த்தி நிவൃத்தி காரணமாயிட்டு எல்லா இடத்திலையும் வியாபிச்சுருக்கோ அந்த தேவிக்காயிட்டு எப்பவும் நிறைய நிறைய நமஸ்காரங்கள். எல்லாத்துக்கும் உள்ள ஞான ரூபமாயிட்டு ஸ்திதி பண்ணற தேவி. ஞான விஷயங்களாயிட்டும் ஸ்தூல சூஷ்மங்களாயிட்டும் இருக்கிற இந்திரியங்களோடு ஆக்டிவிட்டியை நடத்துற அந்த தேவிக்கு நமஸ்காரம். 48வது ஸ்லோகம். சிதிரூபேண யா கிருஷ்ணம் ஏதத் வியாப்ய ஸ்திதா ஜகத் நமஸ்தஸ்யை நமோ நமः. சிதிரூபேண யா கிருஷ்ணமேதத் வியாப்ய ஸ்திதா ஜகத் நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. இந்த காணற பிரபஞ்சம் முழுவன் பிரம்ம ரூபத்துல சித் ரூபத்துல வியாபிச்சிருக்கிற அந்த தேவிக்காயிட்டு நமஸ்காரம். யா எந்த ஒரு தேவியாக்குமோ சிதிரூபேண ജീവ ചൈതന്യ സ്വരൂപിണിയായിട്ട് ഏതത് കൃഷ്ണം ജഗത് വ്യാപ്യ இந்த எல்லா பிரபஞ்சத்திலையும் வியாபிச்சுட்டு ஸ்திதி பண்ணறாளோ தஸ்யை நமஹ அந்த தேவிக்கு நமஸ்காரம். நமோ நமஹ நிறைய நிறைய நமஸ்காரங்கள். பரபிரம்ம பட்டமகிஷி அப்படிங்கிற தேவி ஆக்குமே ஜீவ சைதன்ய ரூபிணி ஆயிட்டு இந்த பிரபஞ்சம் முழுவன் வியாபிச்சுருக்கா அந்த தேவிக்கு ஆயிட்டு நிறைய நிறைய நமஸ்காரங்கள் அப்படின்னு தேவர்கள் தேவிய ஸ்துதிச்சு நமஸ்காரம் பண்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். 49வது ஸ்லோகம். ஸ்துதா சுரைஹி பூர்வம் அபீஷ்ட சம்ஸ்ரயாத் ததா சுரேந்திரேன தினேஷு சேவிதா
കരോതു സാ നഹ ശുഭഹേതുഹു. ഈശ്വരി ശുഭാനി ഭദ്രാണി അഭിഹന്തു ച ആപതഃ. സ്തുതാസുരൈ പൂർവമഭീഷ്ട സംശ്രയാത് തദാ സുരേന്ദ്രേണ ദിനേഷു സേവിതാ. കരോതു സാന ശുഭഹേതുരീശ്വരീ ശുഭാനി ഭദ്രാണ്യഭിഹന്തു ചാപദാ. പൂർവം സുരൈഹി സ്തുതാ. മുന്നാല ബ്രഹ്മ വിഷ്ണു രുദ്രர்களால സ്തുതിക്കപ്പെട്ട ദേവി. തഥാ அப்படியே സുരേന്ദ്രേണ അഭീഷ്ട സംശ്രയാത് ദേവர்கள் അവളോട് വിരുപ്പமான விஷயங்களுக்காയിട്ട് കാര്യസാധ്യതയ്ക്കായിട്ട് ദിനേഷു സേവിത ഡെയിലി தேவியை சேவிச்சுருந்தா. அப்படி சேவிக்கப்பட்டவளான தேவி ஈஷாயா சுவாமினியா இருக்கிற அந்த தேவி, பரமேஸ்வரியா இருக்கிற தேவி. சுபஹேதுஹு சா ஈஸ்வரி, சுபங்களுக்கு காரணமாயிருக்கிற அந்த ஈஸ்வரி நஹா எங்களுக்கு சுபானி பத்ராணி கரோது மங்களங்களையும் சுபங்களையும் செய்யட்டும். ആപദഹ ച അഭിഹന്തു, ആപത്തുകളെ ഇല്ലാമ പണ്ണട്ടും. ஒரு சில புக்கில் இது கொஞ்சம் மாறுபட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸ்லோகம். யா சம்ஸ்துதா பூர்வமபீஷ்ட சம்ஸ்ரயாத் ததா சுரேந்திராக்ஞனிலேந்து வேதசைः கரோது சான ശുഭഹേതുരീശ്വരീ ശുഭാനി ഭദ്രാണ്യഭിഹന്തു ചാപദാ. മുന്നാല അഭിഷ്ടങ്ങളെ സാധിக்கிறதுக்கு ദേവിയെ സ്തുതിച്ച ദേവർകൾ ഇന്ദ്രൻ, അഗ്നി, വായു, ചന്ദ്രൻ, ബ്രഹ്മ இவாளெல்லாம் ஒவ்வொரு தேவகளுக்காயிட்டு தேவியை ஸ்துதிச்சா. சுபங்களுக்கு காரணமாயிருக்கிற எல்லா பூதங்களையும் கண்ட்ரோல் பண்ணி ஆக்டிவேட் பண்ற தேவி. எந்த விதமான ஆபத்தும் இல்லாதக்கு, அசுப விஷயங்கள் இல்லாதக்கு சுபங்களை எங்களுக்கு வருத்தேனமே அப்படின்னு இந்த ஸ்லோகம். 50வது ஸ்லோகம். யா சாம்பிரதம் ச உத்தத दैत्यताभिदैहि अस्माभिहि ईशा च सुरैहि नमस्यते. याज स्मृदा तल्क्षणम् एव हन्तिनः सर्वावधः भक्तिविनम्रमूर्तिभिः. या साम्प्रतं चोद्धत दैत्यताभिदैः अस्माभिरीशाज सुरैर्नमस्यते. याज स्मृता तल्क्षणमेव हन्तिना सर्वावधो भक्तिविनम्रमूर्तिभिः. யா ஈஷா, எந்த ஒரு தேவியாக்குமோ சுவாமினியாயிருக்கிற அந்த தேவி, பரமசிவனோடு பட்டமகிழ்ச்சியாயிருக்கிற தேவி. சாம்பிரதம் ச இப்பவும், உத்தத தைத்தியதாபிதைஹி அகங்காரிகளாயிருக்கிற அசுரர்களால கொடுமைப்படுத்தப்பட்ட, அஸ்மாபிஹி சுரைஹி தேவர்களான எங்களால, நமஸ்யதே நாங்களெல்லாம் தேவியை நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோமே. யாஜ அப்படி இருக்கிற அந்த தேவி பக்தி வினம்ரமூர்த்திபிகி பக்தி காரணமாயிட்டு விசேஷமா நமஸ்காரம் செய்யப்பட்ட சரீரங்களோடு கூடின எங்களால ஸ்மிருதா நன்னா நினைக்கப்பட்டுட்டு
எங்களுக்கு இப்பதான் தேவி கொடுத்த அந்த வாக்குறுதி எல்லாம் நினைவுக்கு வந்து இப்பதான் தேவிய அபயம் பிராபிக்கணும் அப்படின்னு தோணி இருக்கு. அதனால நிறைய வருஷங்கள் நாங்கள் இந்த பூலோகத்துல சுற்றி கறங்கி வந்து இப்பதான் தேவிய நினைச்சு கூப்பிடுறோம். பல்ஷணம் ஏவ நக ஸ்மரண காலத்துல நினைச்ச உடனேயே எங்களோடு சர்வாபதஹாஜஹந்தி எல்லா ஆபத்துகளையும் நசிப்பிக்கிற அந்த தேவிய நாங்கள் இதா நமஸ்காரம் பண்றோம். பூர்வம் மகிஷாசுர நிகிரகம் நடந்த அந்த டைமில தேவர்கள் எல்லாம் ஸ்துதிச்சோன தேவி ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தா, ஆபத்து காலத்துல நீங்கள் எல்லாம் எப்போ என்ன நினைக்கிறீங்களோ உடனடியா வந்து உங்களோட ஆபத்திலேந்து உங்களை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு. இப்ப எங்களுக்கு அது ஞாபகம் வந்துடுத்து. அதனால தேவி எங்களை காப்பாற்றணுமே. சும்பர்கள் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறா. நாங்களெல்லாம் இந்திரலோகத்தை விட்டே ஓடி போயிட்டோம். பூலோகத்துல வந்து நரகம் அனுபவிக்கிறோம். சர்வ ஆபத்துகளையும் நசிப்பிக்கிற தேவி எங்களை காப்பாற்றணுமே. சத்ருக்களிலேந்து எங்களை ரட்சிக்கணுமே. சர்வ மங்களங்களையும் தர தேவி எங்களுக்கு எல்லாவித சுகங்களையும் சௌக்கியங்களையும் தரணுமே அப்படின்னு தேவர்கள் தேவிய பிரார்த்திக்கிறா. ஒரு சில புக்கில் ஸ்லோகம் கொஞ்சம் மாறுபடுறது. யா சாம்பிரதம் ச உத்தத தைத்யதாபிதைஹி தஸ்மாபிஹி ஈஷா ச சுரைஹி நமஸ்யதே கரோது சா நஹ शुभहेदुरीश्वरी शुभहेदुः ईश्वरी शुभानि भद्राणि अभिहन्तु च आपदः या साम्प्रतं चोद्धदैत्यताभिदैः अस्माभिरीशाजसुरैर्नमस्यते करोतु सार शुभहेदुरीश्वरे शुभानि भद्राण्यभिहन्तु जापदा. அகங்காரத்துல கண்ணு காணாம இருக்கிற அசுரர்கள், உன்மத்தர்களாயிருக்கிற அசுரர்களால நாங்கள் ரொம்ப துரிதம் அனுபவிக்கிறோம் தேவி. அதனால தேவியை நாங்கள் ஸ்துதிக்கிறோம், நமஸ்காரம் பண்றோம். ஆபத்தொன்னும் இல்லாதக்கு மங்களங்களை தரணுமே தேவி. இப்ப வந்திருக்கிற இந்த ஆபத்திலேருந்து எங்களை காப்பாத்தனமே அப்படின்னு தேவர்கள் தேவிய ஸ்துதிக்கிறா. 51வது ஸ்லோகம். ஒரு சில புக்கில் இப்படி போட்டிருக்கு. யா சம்ஸ்மிருதா தட்சணமேவ ஹந்தே சர்வாவதோ பக்தி வினம்ரமூர்த்திபே கரோது சான शुभहेदुरीश्वरे शुभानि भद्राण्यभिहन्तु चापदा. பக்தி ஒன்றினாலேயே வணங்கி நிற்கிற சரீரத்தோடு கூடி இருக்கிற தேவர்கள் ஸ்மரிச்ச உடனேயே எல்லா ஆபத்துகளையும் இல்லாம பண்ணற தேவி முன்னால அந்த தேவர்கள் இப்படி குனிஞ்சு நிற்கிறா. சுபங்களுக்கு காரணமா இருக்கிற தேவி ஈஸ்வரி எங்களுக்கு ஆபத்தொன்னும் வராதக்கு சுபங்களை தரணுமே அப்படின்னு. ஆத்தியாத்மிகங்களாயிருக்கிற ஜுவராதி ஆபத்துகளிலேந்தும் ஆதி தெய்வீகங்களாயிருக்கிற கிரக ஆபத்துகளிலேந்தும் ஆதி பௌதீகங்களாயிருக்கிற பயங்களிலேந்தும் எங்களை காப்பாத்தனமே தேவி அப்படின்னு தேவர்கள் தேவி முன்னால வணங்கி ஸ்துதிச்சு நிற்கிறா. 52வது ஸ்லோகம். ஏவம் ஸ்தவாதியுக்தானாம் தேவானாம் தத்ர பார்வதி.
ஸ்நாதும் அப்யாயயௌ தோயே ஜானவ்யஹ நிருபனந்தன ஏவம் ஸ்தவாதியுக்தானாம் தேவானாம் தத்ர பார்வதி ஸ்நாதுமப்யாயயௌ தோயே ஜானவ்யா நிருபனந்தன. ऋषिः उवाच ऋषि சொன்னார். சுமேதஸ் ரிஷி சுரதராஜா கிட்ட சொன்னார். சுரதராஜாவே, தேவியோடு சாத்விக குணங்களை எடுத்து சொல்லுற அவதார கதைகளை கேளுங்கோ. தேவியை ஸ்துதிச்ச தேவர்களோடு முன்னால ഗംഗാജലത്തിലെ സ്നാനം ചെയ്യறதுക്കായിട്ട് ശ്രീ പാർവതി ദേവി പ്രത്യക്ഷமான. நிருபனந்தன சுரதராஜாவே அப்படின்னு கூப்பிடுறார் சுமேதஸ் ரிஷி. பார்வதி, அந்த பார்வதி தேவி பர்வதராஜ புத்திரி. ஹிமவான் அப்படிங்கிற அந்த பர்வதம் இருக்கிற இடத்துல போயிட்டாக்குமே தேவர்கள் ஸ்துதிச்சது. அங்கேயாக்குமே தேவி இருக்கா, அதனாலேயாக்கும் தேவர்கள் அங்க போய் ஸ்துதிச்சது. இப்போ அந்த பர்வதராஜனோட புத்திரியா இருக்கிற பார்வதி தேவி தத்ரா அந்த ஹிமவான் பர்வதத்துல ஏவம் ஸ்தவாதி யுக்தானாம் ரொம்ப ரொம்ப ஸ்துதிச்சு வணங்கி நிற்கிற தேவானாம் தேவர்களோடு முன்னால ஜானவ்யாஹா தோயே கங்காஜலத்துல ஸ்நாதும் அப்யாயயௌ ஸ்நானம் செய்யறதுக்காயிட்டு அங்க பிரத்யட்சமான வந்து சேர்ந்தா. பார்வதி தேவி அந்த ஹிமவானில ஸ்துதிச்சு நிற்கிற தேவர்களோடு முன்பக்கத்துல கங்கா நதியில போய் ஸ்நானம் செய்யறதுக்காயிட்டு அங்க வந்து சேர்ந்தா. தேவர்களை கெயர் பண்ணாம போனா அப்படின்னு அர்த்தம். ஸ்துதிச்சு நிற்கிற தேவர்களோடு முன்னால தேவி இப்படி நடந்து போனா. எங்க போனா? கங்கா நதியில ஸ்நானம் பண்ணறதுக்காயிட்டு தேவர்களை கெயர் பண்ணாதைக்கு போனா அப்படின்னு அர்த்தம். 53வது ஸ்லோகம். சா அப்ரவீத் தான் சுரான் சுப்ரூஹு பவத்பிஹி ஸ்தூயதே அத்ர கா ஷரீரகோஷதஹ ச அஸ்யாஹ சமுத்பூதா அப்ரவீத் சிவா. சாப்ரவீத்தான் சுரான் சுப்ரூர்பவத்பிஹி ஸ்தூயதேத்ரகா ஷரீரகோஷதஸ்யாஸ்யா சமுத்பூதா அப்ரவீத் சிவா. கங்காஜலத்துல ஸ்நானத்துக்காயிட்டு அங்க வந்த ஸ்ரீ பார்வதி தேவி தேவர்கள் எல்லாம் ஸ்துதிச்சு நிக்கிறத செயர் பண்ணாக்கி போயின்னு இருக்கா அப்படிங்கறத பார்த்தோம். இருந்தாலும் தேவி கேக்குறா தேவர்கள் கிட்ட, நீங்களெல்லாம் ஸ்துதிக்கிற இந்த அழகி ஆராக்கும் அப்படின்னு. நமஸ்தஸ்யை அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால நீங்கள்
வணங்குறது ஒரு ஸ்திரீய ஆக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாச்சு. அவள் ஆறு? இதுக்கான ஆன்சர் சொல்றது ஸ்ரீ பார்வதி தேவியோட சரீரமா இருக்கிற கோஷத்திலேந்து ஒரையிலேந்து உத்பவிச்ச ரட்சா ஸ்வரூபிணியா இருக்கிற பகவதி ஆக்கும். சா சுப்ரூஹு, அந்த அழகான பார்வதி தேவி தான் சுரான் ரொம்ப நேரமா சுதிச்சுட்டு இருக்கிற தேவர்கள் கிட்ட அத்ரா இந்த ஹிமவானில பவத்பிஹி காசூயதே, உங்களால ஆராக்கும் இப்படி ஸ்துதிக்கப்படுறா, நீங்கள் ஆரியாக்கும் ஸ்துதிக்கிற அப்ரவீத் இப்படி கேட்டா. அஸ்யாஹா சரீர கோஷதா, பார்வதி தேவியோட சரீர கோஷத்திலேருந்து, கோஷம் சொன்னா கவர்னு அர்த்தம், ஒரை. பார்வதி தேவியோட சரீர கோஷத்திலேருந்து சமுத்பூதா சிவா, உத்பவிச்சவளான தேவி அப்ரவீச்சா, அதுக்கான ஆன்சரை சொன்னா. அழகான பார்வதி தேவி ரொம்ப நேரமா சுதிச்சுட்டு இருக்கிற தேவர்கள் கிட்ட இந்த சிவவானில நீங்கள் ஆரியாக்கும் வந்து சுதிச்சுட்டு நிக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு பார்வதி தேவியோட சரீர கோஷத்திலேருந்து பிரத்யட்சப்பட்ட கௌஷிகி தேவியாக்கும் அதுக்கான ஆன்சரை சொன்னா. ரொம்ப காலம் முன்னால பரமசிவன் பார்வதிய பார்த்து காளி அப்படின்னு கூப்பிட்டார், விளையாட்டாயிட்டு. கருப்பு கலர் இருக்கிறவளே அப்படின்னு. அதனால தேவி நீல வர்ணமாயிட்டு பவிச்சா. பகவானே, நீங்கள் விளையாட்டா சொன்ன வார்த்தை அது தவறாக கூடாது, வியர்த்தமாக கூடாது. என்னோட சரீரம் ஹிமவானோட புத்திரியான என்னோட சரீரம் நல்ல பியோர் வைட் ஆக்குமே. ஆனா நீங்கள் என்ன காளின்னு கூப்பிட்டதுனால என்னோட சரீரத்துக்கு அந்த கருப்பு நிறம் வந்தே ஆகும் அப்படின்னு சொன்னா. பரமசிவன் சொன்னார், நான் விளையாட்டா சொன்னதாக்கும் தேவி, நீ கோபிச்சுக்காத அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டோம். தேவி சமாதானம் ஆகலை. பரமசிவனோட வார்த்தையினாலேயே தேவியோட சரீரம் ப்ளூ கலர் ஆயிடுச்சு. அந்த ப்ளூ கலரை களைஞ்சு ஒயிட் கலர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையினால பரமசிவன் சொன்னதால கௌதம ஆசிரமத்துல போய் பார்வதி தேவி தபசு பண்ணினா. பரமசிவன் காளின்னு கூப்பிட்ட உடனேயே தேவியோட சரீரம் நீல வர்ணம் ஆயிடுச்சு. பகவான் பரமசிவன் சொன்னார், நான் விளையாட்டுக்கு சொன்னத நீ உண்மையாக்கிட்டியே தேவி அப்படின்னு. എന്നിട്ട് സമാധാനപ്പെടുത്തിനാർ. എന്നിട്ട് പരമശിവൻ சொன்னார், நீ மறுபடியும் பழைய ரூபத்துக்கே வரணும் அப்படின்னு. பரமசிவனோடு அந்த வேண்டுகோள் படி கௌதம ஆசிரமத்துல போய் தபசு பண்ணின தேவி சர்ப்பம் எப்படி ஆக்குமோ தன்னோட சட்டைய உருவி போடும் அதே மாதிரி கிருஷ்ணவர்ணமா இருக்கிற அந்த கோஷத்தை களைஞ்சு கௌரவர்ண சரீரத்தோடு கூடிட்டு தேவி பரமசிவனுக்கு முன்னால நின்னா. கௌரி அப்படிங்கிற பேரு இதன் வழியா தேவிக்கு கிடைச்சது. கௌரவர்ண சரீரத்தோடு கூடி இருக்கிறதுனால கௌரி அப்படிங்கிற பேரு. എന്നിട്ട് പരമശിവനോട് പക്കത്തില പോയി നിന്ന ശ്രീ പാർവതി ദേവി ഉപേക്ഷിച്ച அந்த നീലവർണ്ണ கோஷத்திலேந்து பார்வதி சக்திയെ அழகான நீலவர்ணமாயிருக்கிற ஒரு கன்னிகையாயிட்டு பிரத்யட்சப்பட்டு பார்வதி தேவியோடு கூடியே சஞ்சரிச்சுருந்தா. அந்த தேவியாக்கும் இப்போ பார்வதி தேவிக்கான பதில சொன்னது. அந்த தேவியோட பேராக்கும் கௌஷிகி தேவி.
பார்வதி தேவி தன்னோட சரீரத்திலேந்து உறிஞ்சு போட்ட அந்த ஒரை நீலவர்ணமா இருக்கிற ஒரு கன்னிகை ஆயிட்டு பார்வதி தேவியோடு கூடவே வந்துருந்தா அந்த தேவியாக்கும் இப்ப பதில் சொன்னது. சிவபுராணத்துல வாயு சம்ஹிதையில இப்படி சொல்லப்படுறது, சும்ப நிசும்பர்கள் சகோதரர்களாக்கும் அசுரர்களாக்கும் அவ இந்த பிரபஞ்சத்துல உத்பவிச்சா. அவ தபோபலத்தால பிரம்மா கிட்ட போய் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு புருஷனும் எங்களை வதிக்க கூடாது அப்படின்னு அயோனிஜையான ஒரு ஸ்திரீயோடு அம்சகோஷத்திலேந்து உத்பவிச்ச அதிபராக்கிரமத்தோடு கூடின புருஷ ஸ்பர்சமே இல்லாத ஒரு கன்னிகை உண்டாகணும். அந்த கன்னிகையை பார்த்து எங்களுக்கு ஒரு ஆசை உண்டாகணும். அப்படி அந்த கன்னிகை எங்களை வதிச்சுக்கட்டும் அப்படின்னாக்கும் வரம் கேட்டா. சரீர கோஷம் அப்படின்னு சொன்னாக்கா சரீரத்தை கவர் பண்ணிட்டு இருக்கிற சர்மம் அப்படின்னு அர்த்தம்.